ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற பண்ணைக்காடு அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மலை கிராமத்து மேல இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோல நாம வத்தலக்குண்டில இருந்து பண்ணைக்காடு வரைக்கும் வந்த பஸ் வீடியோ பார்த்தோம். செம்ம சூப்பரா இருந்திருக்கும். பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம பண்ணைக்காடு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான கிராமங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பண்ணைக்காடை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம பண்ணைக்காடு கிராமத்தோட பியூட்டிஃபுல் வியூ பாருங்க மக்களே. நம்ம பண்ணைக்காடு கிராமம் அமைஞ்சிருக்கிறது இந்த மலை குன்றுகள் இருக்கு தெரியுங்களா? அந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்குங்க. அந்த பள்ளத்தாக்குல தான் வந்து நம்ம பண்ணைக்காடு கிராமமே அமைஞ்சிருக்கு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல பத்திரகுண்டுல இருந்து பண்ணைக்காடு வந்தோம். நம்ம பண்ணைக்காடு பிரிவில் இருந்து உள்ளுக்குள்ள என்ட்ரானுன்னேவே வந்து அப்படியே ஸ்பெல் பவுண்டா இருந்துச்சு. நம்ம மலை மேல இருந்து கீழே இறங்கி வரும்போது அந்த மலை சரிவுகள்ல ஃபுல்லா வந்து கிராமத்தோட அங்கங்க இருக்கிற தெருக்கள், அங்கங்க இருக்கிற குட்டி குட்டி வீடுகள் எல்லாமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கிராமத்துக்குள்ள இந்த மாதிரி தாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. நிறைய பழைய காலத்து வீடுகள் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க, ஹெரிட்டேஜ் ஹவுசஸ் மாதிரி. நிறைய வீடுகள் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் இதுக்கு தகுந்த மாதிரி கான்கிரீட் வீடுகளா மாத்திட்டு இருக்காங்க. பட் நிறைய வீடுகள் வந்து இன்னும் பழமை மாறாம அப்படியே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த காலத்திலேயே வந்து மலை மேல ஒரு கிராமத்தை உண்டாக்கி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த பழைய காலத்து வீடுகள்லாம் பாக்குறோம்ல, மேல தகரம் போட்டிருந்தாலும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வால்ஸ் எல்லாம் வந்து கருங்கற்களால தாங்க கட்டியிருக்காங்க. சோ மேபி குளிரெல்லாம் தாங்கிறதுக்கு வந்து அப்படி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க நிறைய மழை பெய்யறதுனால மேல டெரஸ் மாதிரி கட்டாம இந்த மாதிரி சாய்வுகளா நம்ம இது போட்டிருக்காங்க, ஸ்லாப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. இப்ப நாம இருக்கிறது பண்ணைக்காடுல இருக்கிற முருகன் கோவிலுங்க. 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கு முருகன் கோவில் மேல போறதுக்கு. இந்த ஸ்டெப்ஸ் மேலயும் வந்து 2 சைடுமே வீடுகள் இருக்குங்க. வாங்க மேல போவோம். செம்ம சூப்பரா இருக்கும். நம்ம கீழ இருந்து ஒரு 100 படிக்கட்டு ஏறி வந்தாச்சுங்க. படிக்கட்டுக்கு 2 சைடுமே வீடுகள் இருக்கு. இன்னும் நம்ம போகணும் கொஞ்சம் தூரம். வாங்க போவோம். மூச்சு வாங்குதுங்க. மலை மேல இருக்கு. இங்க பாருங்க, இது வரைக்கும் தான் படிங்க. அப்படி படிக்கட்டு மேல ஏறி வந்தாச்சுங்க. இப்ப ஒரு சின்ன ஒத்தவெளி பார்த்த போகுது கியூட்டா. மக்களே, அங்கோட படிக்கட்டு முடிஞ்சுன்னு நினைச்சா இங்க பாருங்க மக்களே, இன்னும் நம்ம ரொம்ப தூரம் ஏறணும் போல. ஆக்சுவலா 2 வழி இருக்கு கீழே வர்றதுக்கு. இங்க பாருங்க, இந்த மண்டபத்துல இருந்து இன்னொரு ஸ்டெப்ஸ் போகுது கீழே. கீழே இருக்கு பாருங்க, 2 நுழைவு வாயில் இருக்கு. அப்போ செம்ம ஸ்டீப்பா இருக்குங்க. இங்க பாருங்களா. வாங்க பண்ணைக்காடு முருகனை போய் பார்க்கலாம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பானா. இந்த தடவை நம்ம திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு கொடைக்கானல் ஹில்ஸ்ல எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்க இருக்கிற மலை மேல ஒரு முருகன் கோவில் இருக்குங்க. அங்கிருந்து பண்ணைக்காடு பாக்குற வியூ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். நாங்க முருகனை வழிபட்டுட்டு வியூஸி பார்த்துட்டு வரலாம் வாங்க. மக்களே, எவ்வளவு ஸ்டீப்பா ஏறுதுன்னு பாருங்க. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. அப்போ பங்குனி உத்திரம் டைம்ல வந்திருக்கோமா, அதனால மக்கள் காவடி எடுக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பக்தர்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே, நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவில் படிக்கட்டு ஏறுற வழியில் இருக்கிற வியூ பாருங்க. ஓ மை காட், செம்ம அடர்த்தியான காடுகள்ங்க. உள்ளுக்குள்ள நிறைய பலாமரங்கள் இருக்கு. மரம் ஃபுல்லா பலாமரம் காய்ச்சிருக்குங்க. வைல்டு ஃபாரஸ்ட். செம்ம பியூட்டிஃபுல்லான ஊருங்க. ஓ மை காட், பழமை மாறாம இன்னும் பழைய வீடுகள்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் வெளியூர் போயிட்டாங்களாம். அங்க டீ கடையில் ஒரு பெரியவர் சொன்னாரு.
இங்க ஒரு நம்ம மலேசியா முருகன் நிக்க வச்சிருப்பாங்கல்ல ஒரு மலையில, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு முருகன் நின்றுட்டு இருப்பாராம். சூப்பரா இருக்கும். நாங்க வாங்க போய் பார்ப்போம். ஏத்தி விடப்பா, இறக்கி விடப்பா, கல்லும் மல்லும் காலுக்கு மெத்தை. இது ஐயப்பன் சாங்க, முருகனுக்கும் பொருந்தும். இவரும் மலை மேல தானே இருக்காரு. மக்களே, என்னடா நம்மள மேலதாளத்தோட வரவேற்காங்கன்னு பாக்குறீங்களா? நம்மள வரவேற்கலைங்க. ஆக்சுவலா வந்து நாம கரெக்டா பங்குனி உத்தரத்தப்போ டிராவல் பண்ணிருக்கோங்க. அதனால இங்க விசேஷம் நடக்குது. நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவில்ல, கொடைக்கானல் மேல இருக்கிற எல்லா முருகன் கோவில்லையுமே வந்து பங்குனி உத்திரம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. இங்க பக்கத்துல மூளையாறு அப்படிங்கிற ஒரு ஓடை, அருவி, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஒரு நீரோடை இருக்குங்க. அங்கிருந்து வந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து இங்க விழா கொண்டாடுவாங்களாம். சோ அது சம்பந்தமான நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. இது வந்து முருகன் கோவில்ல இருந்து ஏதோ கொண்டு போறாங்க கீழே. அதுக்காக தான் வந்து இந்த தாள தப்பட்டம்லாம். மக்களே, நம்ம டிராவல் பண்றதுல பியூட்டியே என்னன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அந்த இடத்துல நடக்கிற கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ், அந்த ஊர் மக்களோட லைஃப் ஸ்டைலு, ஹெரிட்டேஜ், இதெல்லாம் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம நகரத்துல இருந்துட்டு இந்த மாதிரி பேக் பேக் எடுத்துட்டு நம்ம மூல முடுக்குல இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போனா அங்கங்க இருக்கிற யூனிக்னஸ் எல்லாம் பார்த்து அப்படியே வியப்பா இருக்கும். இன்னும் வந்து பழமை மாறாம நிறைய ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அதுவும் கொடைக்கானல் மலைகள் மேல இந்த மலை கிராமத்துல முருகன் கோவில்ல நடக்கிற விசேஷம் செம்ம சூப்பரா இருக்குங்க.
மக்களே, நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவில்ல பாருங்க, நம்ம பண்ணைக்காடு மக்கள் பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க. பங்குனி உத்தரத்தப்போ நாம வீடியோ பண்ணிட்டு இருக்கோங்க. அம்மா சொல்லுங்க, எங்கிருந்து அளவு குத்திட்டு வருவாங்க? மூளையாத்துல இருந்து. ஓகே, நாளைக்கு காலையிலன்னா 10 மணி அப்படிங்களா? ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்க. இங்க வந்து காலையில 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள திருமஞ்சனம் வந்துரும். சரிங்க. திருமஞ்சனம் வந்ததுக்கு அப்புறம் முருகர் அலங்காரம் பண்ண, ஓகே, அபிஷேகம் பண்ண சரிங்க. எல்லாத்துக்கும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பம் சரிங்க. நல்லா இருக்கும். இது தாண்டி போனா மேல சிவன் கோயில் இருக்கு. ஓ, எவ்வளவு தூரங்க? சிவன் கோயில் 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷம். 10 நிமிஷம் இருக்கும். சரி சரி சரி. எல்லா கோயிலுக்கும் பெரியவர் சிவன் அவர் தான். ஓ, அப்படிங்களா? அங்கிட்டு ஒரு மரம் இருக்கு. சரி சரி சரிங்க. ம். தேர் இழுப்பாங்களா? தேர் இழுப்பாங்க. தேர் இழுப்பாங்க, அழகு இழுப்பாங்க. சரிங்க. காவடி வரும். ம். அப்படிங்களா? சாயங்காலமா சாமிக்கு சரிங்க. திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. திருக்கல்யாணம். ஓகே. அதுக்கு மேல திருக்கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழ வந்து தேர் இழுக்கிறதுக்கு வள்ளி தேவியார் சிவனந்தரோட கீழ வந்து அவரு இந்த பக்கம் பாருங்க, இந்த தலைவாசல் சரிங்க. இந்த பக்கம் வந்து இறங்கி சாமி கூப்பிட்டு ஆ, வந்து அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த வாசல் ஓகே. பாருங்க, அந்த பெரிய வாசல் அப்ப வந்துரும். சரி. சாமி அப்படியே சுத்தி வந்துரும். ஆ, ஓகே. அதுல இருந்து நமக்கு திருவிழா வந்து அதோட முடிஞ்சிடும். அதோட முடியும். ம். அதுதான் கடைசி விசேஷம். ஸோ முளைப்பயிரும் எடுப்பாங்க. மழை பெய்யுறது வந்து அது பின்னாடியே வந்துரும். ஓ, சரி சரி சரி. ரொம்ப எப்படி சொல்றதுன்னா பழனி முருகனை பார்த்த மாதிரியே இங்கேயும் இருப்பாரு. ஓ, ஓகே. ஸ்பெஷல் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருக்கும். ம். பண்ணைக்காடு முருகன். அது முருகனை பார்த்தாலே இங்க பார்த்த மாதிரியே இருக்கும். சரிங்க. அதே மாதிரி தாண்டிக்குடி முருகன் கோயிலையும் அதே மாதிரி தான். தாண்டிக்குடி முருகன் கோவில். அவர் அதே மாதிரி ரொம்ப சிறப்பற்றவர். அவரோட வரலாறுலாம் சொன்னோம்னா நமக்கு வயசு பத்தல. ஆ. அந்த பன்றிமலை சுவாமிகள் இருக்காருங்களே, அவர் தான் பிரதிஷ்டை செஞ்சு. தாண்டிக்குடி முருகன் கோயில் தான் பன்றிமலை சாமி இருக்கு. சரிங்க. அங்கேயும் இதே மாதிரி தான். அவரு பெரிய சித்தர் தான், மகன் வந்து ம். அவரோட ஆலயம் வந்து அதுலயே தனியா ஓரத்துல இருக்கு. ம். முருகன் கோயில் பக்கத்துல சரிங்க. ஓரத்துல இருக்கு. சரி சரி மூளையாத்துக்கு 7 மணிக்குள்ள போயிடுங்க. சரிங்க. அங்க அங்க போய் சூப்பரா இருக்கு. ஆட்டா வாட்டா எல்லாம் கும்பலா நிறைய இருப்பாங்க. சரி. இருந்து எல்லாம் அங்க வரும். சரி சரி அங்க சரி. இருந்து எடுத்துட்டு வந்து அங்க இருந்து ஆடிக்கிட்டே வருவாங்க. முருகன் கோயில் வர வரைக்கும் ரோட்டி எடுத்து பெரிய பெரிய அப்படிங்கலாம் எடுக்கலாம். அதுல சரிங்க. எடுத்துட்டு வந்துடலாம். நாளைக்கு காலையில 7 மணிக்கு மூளையாத்துக்கு போங்க. சரி, ஓகே. தெரியுமா? இது ஆ, பிரிவு தெரியுங்க. அந்த மூளையாத்துல இருந்து எல்லா சாமிகளும் வரும். அப்ப ஆட்ட ஓட்டத்தோட நீங்க பழனி எடுக்கலாம். சுப்பிரமணியார் கோயில் அங்க இருக்கு. சரிங்க. சுப்பிரமணியர் இதே முருகன் தான். ஒரே முருகன் தான் எங்களுக்கு எல்லாருமே உட்கார்ந்து இருக்காரு. சரி சரி சரி. இங்கெல்லாம் சுத்திட்டு தான் கீழே போய் உட்காந்துட்டாரா? பூரா சுத்திட்டு மேல சுத்திட்டு கீழே போற சத்தத்தோட. சரி சரி. அதே மாதிரி இந்த மாசம்னா இங்க வந்து மாச கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. கிருத்திகை. நாங்க வந்து கார்த்திகை சொல்லுவோம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தமிழ்ல கிருத்திகை. கிருத்திகைன்னு சொல்லு. ம். அது வந்து மாசம் விசேஷமா இருக்கும். அன்னதானம் போட்டு சரி. நல்லா மகா அபிஷேகம் பண்ணி நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த தேர் இருக்கு பாருங்க. ஆமாங்க. தேர்லவே வள்ளி தேவனையோட வச்சு நல்லா சுத்தி வருவாரு. ஓ, சூப்பர். மாசம் அந்த சிறப்பு வந்து இங்க நடக்கும். அப்படிங்க. அன்னதானத்தோட விருப்பம் இருக்கிறவங்க அன்னதானம் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அப்ப கோயிலுக்கு கொடுப்பாங்க. சரி சரி சரி. ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கறதுக்கு. பழனி முருகனை பார்த்த மாதிரியே இருக்கு எங்க ஸ்பெஷல். ஸ்பெஷல் வந்து இதுகிட்ட நம்ம என்ன விரும்பி கேட்டாலும் அள்ளி தரவர் தான் ஆறுமுகன் சொல்றது. ஓ, சூப்பர். 6 கையில வந்து 12 கைகளோட நம்ம கள்ளி கொடுப்பாரு இவர். சூப்பருங்க. அழகான ஊரோட அழகான முருகன் கோவில் பாருங்க. நம்ம மக்கள் வந்து பொங்கல் வச்சு வழிபட்டு இருக்காங்க. நன்றிங்க டீடைல்ஸ் சொன்னதுக்கு. பழைய காலத்து சிவன் இருக்காருன்னா ம். மரத்து கரையில சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். மேல பார்த்துருவாங்க உள்ள. சரி, ஓகே. அவர் இதுலயே அவர் சுயம்பா உருவானது மரத்து கரை. சரி. இதுல கன்னி மாதிரி இருக்காங்க, முருகன் இருக்காரு. சரிங்க. அதுல இருந்து அது பார்வதி பரமசிவம். ஒரு குகை மாதிரி சரி சரி வந்து சரிங்க. உள்ள அண்ணா யாரும் போற முடியாது. அது வந்து எப்படி சொல்றது, சிற்பம். ஆ. நம்ம முருகர் வந்து பாம்பு வடிவத்துல, அதாவது சிற்ப வடிவத்துல ஓ, சரி சரி சரி. ஆதி காலத்துல இருந்து இந்த மரம் இருக்கு. அப்படிங்களா? இந்த சிறப்பே வந்து நமக்கு இந்த மரத்து கரையில தான். ஓ, அப்படிங்களா? அந்த காலத்துல இருக்குதா அது சிறந்த கோயில்ல கட்டினாங்க. என்ன மரம்ங்க இது? சொல்லு. அத்திமரம். ஓகே ஓகே. அத்தி மரம் தான் அத்திமரம் தான் ஸ்தல விருட்சம். வந்து தலை வச்சோம். என்ன சிறப்பு பண்ணாலும் இங்க வந்து இவருக்கு வந்து சூடம் வச்சு பத்திட்டா அபிஷேகம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு தான் முருகன் மரம். மற்ற சாமிகளுக்கு. ம். இதுலதான் உருவானது. சரி சரி சரிங்க. இதுலதான் எல்லா விசேஷமும் நமக்கு திருமணம் ஆகணும்னாலும் சரி, குழந்தை வர வேணும்னாலும் சரி, ம். இல்ல வீடு கட்டுறது எதுவா இருந்தாலும் சரி, இவர்கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டு போயிட்டாலும் சரிங்க. அவரோட சிறப்பால வேகமாவே நிறைவேறுன்றது இங்க இருக்கிறவங்களோட நம்பிக்கை. ம். நடந்திருக்கு. சரி சரி சரி. ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு. ஒரு தடவை வந்துட்டு போயின்னா அடுத்து வரணும் நமக்கு தோணும். தோணும். இப்ப ம். நீங்க வந்துட்டு போயிட்டீங்களா, அடுத்து உங்களுக்கு வரணும்னு ஒரு சில டைத்துல தோணிடும். நீங்க பாருங்க. கண்டிப்பா வரேன். ஆனா முருகன் மாதிரி ஒரு பெஸ்ட் எதுன்னு சொல்ல முடியாது. எல்லா சாமிக்கும் நம்ம பெஸ்ட் தான். ம். இருந்தாலும் முருகர் வந்து நம்ம மனசு நினைச்சாலே அவருக்கு அங்க போய் விழுந்துடும். ஏன்னா அவர் குறுக்கு பிடிச்சவர் இல்லையா? கரெக்ட். அதனால வேகமாவே வந்து அதை பிடிச்சிருவாரு. நம்ம நினைச்சிட்டாங்க, அது நம்ம நடத்தி கொடுக்கணுங்கிற ஒரு இது வந்து முருகன் கிட்ட வந்து நிறைய இருக்கு. இது வந்து ரொம்ப பெஸ்ட், சொல்ல முடியாத அளவுக்கு அவரோட
வேலைக்கு அவரோட சிக்கல் எல்லாமே ரொம்ப ஆரம்பத்துல கஷ்டப்படுத்துறாரு. ஆனா சரிங்க. போக போக நம்மள வந்து ஆட்கொள்ளிடுவாரு. ம். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அவர் வந்து பேசவே முடியாது. அந்த அளவுக்கு மனசுல நிறைஞ்சிருக்காரு இவரு. சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. முருகனுக்கு அரோகரா. மக்களே, இங்க வந்து கன்னிமாருக்கு பொங்கல் வைக்கிறாங்க முருகன் கோவில்ல. நம்ம ஸ்தல விருட்சம் அத்தி மரத்துக்கு கீழே கன்னிமார் இருக்காங்க, பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு பிரதோஷ நாள் வேறேங்க, விசேஷமான நாள். ஸோ நம்ம பண்ணைக்காடு மக்கள் பொங்கல் வைக்கிறத நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. மக்களே, நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவில் வேற லெவல்ங்க. ஐயோ, இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை, இந்த திண்டுக்கல் மாவட்டம் ட்ரிப்பை நான் மறக்கவே மாட்டேங்க. தாண்டிக்குடி, பன்றிமலை, பண்ணைக்காடு எல்லா பக்கமும் நம்மள முருகன் வந்து அப்படியே அரவணைச்சுக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ம பன்றிமலை சித்தர்கள் சமாதி போனோம், அவர் பிரதிஷ்டை செஞ்ச தாண்டிக்குடி முருகன் கோவில், நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவில், செம்ம பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் பங்குனி உத்திரம் சமயத்துல வேற லெவல் பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்க. இதை விட ஹாப்பியான டே இருக்கவே முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஊரு நம்ம பண்ணைக்காடு. இங்க பாருங்க வியூ, ஓ மை காட். நல்ல அழகழகான ஊர்ல அழகன் முருகன் வந்து உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, சரியான ஆளுங்க. நமக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான பிளேஸை கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும், செட்டில் ஆகிறதுக்கு. பார்க்கலாம், அருள் கொடுக்கட்டும். ஸோ நம்ம கீழே போயிட்டு இருக்கோம், வழிபட்டு முடிச்சுட்டு. இங்க கீழிருந்து மேல பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு வர கோவேரி கழுதையில கொண்டு வராங்க. இருங்க காமிக்கிறேன். மக்களே, இங்க பாருங்க, கீழிருந்து மேல பொருட்கள் கொண்டு போக கோவேரி கழுதையில வச்சு கூட்டிட்டு போறாங்க பாருங்க. தம்பி, கோவிலுக்கு கொண்டு போறீங்களா? சிலிண்டர்லாம் கொண்டு போறீங்க அப்படியா? மக்களே, விசேஷ நாள்ங்கிறதுனால மேல கோவிலுக்கு தேவையான சிலிண்டரு, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படி போறோம் பாருங்களா. கோவில் கழுதை நடக்கிறதுக்குன்னே ஒரு தனி வழி விட்டுருக்காங்க சைட்ல. அழகா அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவிலுக்கு பண்ணைக்காடு டவுன்ல இருந்து வர்றதுக்கு மலை அடிவாரத்துல இருந்து 2-3 வழி இருக்குங்க.
நாம வந்தது ஒரு வழி, அந்த சைடே வந்து 2 வாசல் இருந்துச்சு. இது வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம், இன்னொரு வழி இருக்கு, அது வழியா நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பண்ணைக்காடு சுற்றி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்து வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மலை மேலே இங்கே தண்ணி டேங்க் கட்டியிருக்காங்க, தண்ணீர் தொட்டி. ஸோ அழகாக நம்ம பண்ணைக்காடு டவுனுக்கு இங்கிருந்து தண்ணி போகும். மேலே இருந்துச்சுன்னா தானே கீழே இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் ஈஸியாக போகும், அதுக்காக நல்லா மேலே வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது பாருங்களா. இப்படி தாங்க இருக்குது டிப்பிக்கலாக நம்ம பண்ணைக்காடு வீடுகள்லாம். அழகாக மலை வாழையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க கல் மண் வச்ச வீடு கட்டியிருக்காங்க. நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவிலிருந்து கீழே வர்ற வழியில இங்க ஃபுல்லா கள்ளி செடி இருக்குங்க. செம்ம அழகா இருக்குங்க கள்ளிப்பூ. இங்க பாருங்களா, நிறைய ஃப்ரூட்ஸும் முளைச்சிட்டு இருக்கு. இது நல்லா மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க கள்ளிப்பழத்துல. இது ஃபுல்லா கள்ளி தான் முளைச்சிருக்கு, அழகழகா பூத்துருக்குங்க. ஐயோ செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கே. மலைகள் மேல வந்துட்டா நமக்கு நிறைய இந்த மாதிரி பாக்குறதுக்கு கிடைக்கும். மெஸ்மரைஸ் ஆயிடுவோம். மக்களே, நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவில்ல இருந்து ஆல்மோஸ்ட் கீழே வந்தாச்சுங்க. இங்க வந்து இன்னொரு சின்ன கோவில் இருக்கு, அருள்மிகு வீரியகாரி அம்மன் திருக்கோவில்னு. ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கு குட்டி கோவில். இதெல்லாம் கிராமத்து கோவில்களுங்க. மழை வாழை முளைச்சிருக்கு பாருங்க. வாவ், செம்ம சூப்பருங்க. ஊத்துங்கிற இடத்துக்கு மேல இருக்கிற கிராமம்ங்க பண்ணைக்காடு கிராமம். இங்கிருந்து தாண்டிக்குடி போறதுக்கு வழி இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான மலை கிராமம்ங்க, வேற லெவல். மக்களே, நாம பண்ணைக்காடு முருகன் கோவில்ல இருந்து கீழே வந்தாச்சுங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் நுழைவு வாயில்னு போட்டிருக்காங்க பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான முருகன் சிலை மயில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, 2 பக்கம் யானை வச்சு முகப்பு வாயில் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அமைச்சிருக்காங்க. நாம கீழே இறங்கி வந்தது வந்து வேற வழிங்க. மேல இறங்கி வந்தது, மேல ஏறுறதுக்கே வந்து 2-3 வழி இருக்குங்க. இந்த வழி ஒண்ணு, அதுக்கப்புறம் நம்ம மேல ஏறினோம்ல அங்கேயே 2 வழி இருக்கு. சோ செம்ம சூப்பரா இருக்குங்க. அங்கங்க ஊர்களுக்குள்ள இருந்து படிக்கட்டு வச்சு பழனி மலை மாதிரி நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவில் மலை மேல ஏறுறதுக்கும் செம்ம சூப்பரான பாத்வேஸ் இருக்கு. ஒவ்வொரு படிக்கட்டுகளும் ஏறும்போது மேல இருந்து பாக்குற வியூ வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு.
மக்களே, நம்ம பண்ணைக்காடு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்துட்டு கீழே வந்து பண்ணைக்காடோட அழகா ரசிச்சுட்டு இருக்கோங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிராமம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கங்க இருக்கிற தெருக்கள்ல இருக்கிற வீடுகள் எல்லாமே வந்து அவ்வளவு பழமை மாறாம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அங்கங்க பார்த்தா கோவில்களுங்க, எங்க திரும்பினாலும் வந்து ஒரு கோபுரம் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ராமர் கோவில்ங்க. ராமசுவாமி திருக்கோவில் அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்க. சோ இங்கிருந்து வந்து நிறைய பயணிகள்லாம் வந்து பாத யாத்திரை போவாங்க போல, நிறைய குரூப்பா அவங்களோட அந்த பாத யாத்திரை சங்கம் மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. சோ அவங்களோட இதெல்லாம் இருந்துச்சு. காவடி அலங்கரிக்கிற இடங்கள், அதுக்கப்புறம் பால் குடங்கள்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு. இங்க பாருங்க, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா. நம்ம கரெக்டா வந்து பங்குனி உத்திரத்தப்போ வந்திருக்கங்காட்டி ஊரே வந்து களை கட்டி இருக்குங்க. எங்க பார்த்தாலும் வந்து ஃபெஸ்டிவல் வைப்ஸா தான் இருக்கு. சோ இங்கிருந்து மூளையாறுன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஊத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பண்ணைக்காடுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர் தாங்க. நம்ம வத்தலக்குண்டுல இருந்து பண்ணைக்காடு வரும்போது வர்ற வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், நான் வர்ற வழியில காமிச்சிருப்பேன். சோ ஊத்து பண்ணைக்காடுல தாண்டணும்னே பாத்தீங்கன்னா மூளையாறுன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்க ஒரு சின்ன ஓடை மாதிரி ஓடுது. அங்கிருந்து வந்து தீர்த்தம் எல்லாம் எடுத்துட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் பங்குனி உத்திர திருவிழா. நம்ம மேல மீட் பண்ணோம்ல, அவங்க சொன்னாங்க கோவில்ல மீட் பண்ணவங்க. சோ இங்க பாருங்க மக்களே, நம்ம ஒரு ஆல்டிடியூட்ல இருந்து கீழே பண்ணைக்காடு கிராமம் சுத்தி இருக்கிற மலைத்தொடர்கள், மேகங்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகும் போது எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் மழை காலத்துல எல்லாம் வந்தீங்கன்னா மெஸ்மரைஸ் ஆயிருவீங்க. இப்பவே சம்மர் சீசன்லயே வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நம்ம பண்ணைக்காடு கிராமம். நாம போன 2-3 வீடியோஸ்ல, இந்த திண்டுக்கல் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம பன்றிமலை கிராமத்தை பார்த்தோம், அதுக்கப்புறம் தாண்டிக்குடி கிராமத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கிற மிக மிக அழகான கிராமம்னா நம்ம பண்ணைக்காடு. ஐயோ, மேல இவ்வளவு சொர்க்கபுரிகள் மாதிரி ஊர்கள் வந்து இருக்கிறது வந்து செம்ம ஹாப்பியா இருக்குங்க. இங்க பாருங்க, பழைய காலத்து பங்களாஸ். சோ அந்த காலத்துல நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான ஏரியாஸ்ல நல்லா சூப்பரா ஒரு பங்களா கட்டி நிறைய எஸ்டேட்ஸ வாங்கி போட்டுருவாங்க. நிறைய படங்கள்ல எல்லாம் வந்து ஷூட்டிங் லொகேஷன்ஸ் கூட அந்த பில்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பங்களாஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் வேன் எல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து ரக்ஷன், விஜய் டிவி ரக்ஷன் இருக்காருல்ல, சோ அவர் நடிக்கிற படம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம பார்த்தது வந்து பழைய காலத்து சர்ச்சுங்க, பாலாடைஞ்சு இருக்கு. ஏன் வந்து ரெனோவேட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. கிறிஸ்டியன் மக்களும் நிறைய வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்குங்க. இங்க பாருங்களா, ஒரு குட்டி வீடு. ஐயோ செம்ம கியூட்டுங்க, வேற லெவல்ல இருக்கு. ஐயோ, படிக்கட்டுகள் எல்லாம் கூட நம்ம பழனி மலை, அந்த சுப்பிரமணிய சுவாமி கோவில் படிக்கட்டுகள்ல டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா. எல்லா வீடுகள்லயுமே வந்து அந்த மாதிரி தாங்க டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பக்தி மார்க்கத்துல இருக்கிற ஊர் போல இருக்குங்க. இங்க வந்து இன்னொரு போஸ்டர் இருக்கு பாருங்க. இங்க பக்கத்துல மயான காளியம்மன் திருக்கோவில்னு காட்டுக்குள்ள ஒரு கோவில் இருக்குங்க. அங்கேயும் வந்து திருவிழா நடக்குது போல. அங்கேயும் அன்னதானத்துக்கான போஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பழைய வீடுகளை ரெனோவேட் பண்ணி புது டைப் பங்களா மாதிரி ஆக்கியிருக்காங்க. பட் ஒரு என்ன சொல்றது, 80-20% சொல்றேன். இன்னும் 80% ஆஃப் த வீடுகள் வந்து பழமை மாறாம இருக்கு. 20% வீடுகள் புதுசா இருக்கு. சோ இது வந்து திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கிங்க, ஒரு குட்டி கோஆபரேட்டிவ் பேங்க் வேற இருக்கு. சோ நம்ம மெயின் வில்லேஜ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தாச்சுங்க. இங்க வந்து தேர்வுநிலை பேரூராட்சி பில்டிங் இருக்கு பாருங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சேர்ந்ததுதான் பண்ணைக்காடு. நம்ம கொடைக்கானல் மலைகள் ஃபுல்லாவே வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சேர்ந்தது தாங்க. கீழே போயிட்டோம்னா நம்ம காட் செக்ஷன்ல மேல ஏறி வந்தோம்ல, அங்க இருக்கிற கிராமங்கள்லாம் வந்து தேனி மாவட்டத்துக்கு சேர்ந்தது. சோ நம்ம போன தாண்டிக்குடி, பன்றிமலை, இப்ப நாம இருக்கிற பண்ணைக்காடு எல்லாமே வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சேர்ந்ததுதான். சோ எல்லாத்துலயும் தமிழ் வாழ்க அப்படின்னு பாக்குறதுக்கே வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஊர்ல இல்லாத நிலப்பரப்புகளே இல்லைங்கிற அளவுக்கு வந்து செம்ம ஹாப்பியா இருக்குங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு நம்ம ஸ்டேட்லயே வந்து எல்லா வகையான நிலங்களையும் பாத்துடலாங்க. ஐயோ, இப்ப நாம குறிஞ்சி நிலத்துல இருக்கோம். மலை மேல இருக்கிற காடுகள், மலைகள், அதுக்கப்புறம் அங்கங்க இருக்கிற குட்டி குட்டி கிராமங்கள்னு
இந்த ட்ரிப் வந்து செம்ம மெமரபிள் ட்ரிப்புங்க. நம்ம கொடைக்கானல்ல தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்ப வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்கல. அதுக்குள்ள நம்ம வந்து டிராவல் பண்றதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குன்ட்டு கீழே வந்துட்டோம் ஒசூருக்கு. சோ மறுபடியும் வந்து நமக்கு வெர்ச்சுவலா உங்களுக்கு கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற இந்த ஊர்களை எல்லாம் காட்டுறதுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க. நம்ம ஃபுல்லா பண்ணைக்காடை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இப்ப அடுத்து நம்ம எங்க போவோம்னா பண்ணைக்காடுல இருந்து ஊத்துன்னு ஒரு பிளேஸ் இருக்கு நான் சொன்னேன்ல. சோ ஊத்து, மூளையாறு, அதுக்கப்புறம் பண்ணைக்காடு பிரிவு, அங்கெல்லாம் வந்து நிறைய ரெசார்ட்ஸ், நம்ம காய்கறி தோட்டங்கள், பல தோட்டங்கள், குட்டி குட்டி அருவிகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். வாங்க பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப டீடைல்டா கவர் பண்ண போறேன். அது மெயின் ரோட்ல இருக்கிறதுனால, காட் ரோட்ல இருக்கிறதுனால நிறைய ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட், கஃபேஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்க கீழே வரும்போது ஏதாவது ஸ்பைசஸ், பழங்கள் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுக்கு எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ண போறேன். அது போக இந்த ரீஜன்ல இருக்கிற சில ஹோம் ஸ்டேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாமும் காமிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய டைம் வந்து கொடைக்கானல் மலை மேல செம்ம ரஷ்ஷா இருக்கும். இங்க நல்லா இருக்குங்க. சோ மக்களே, நம்ம கொடைக்கானல் மலைகள் மேல இருக்கிற பண்ணைக்காடு மலை கிராமத்தை சூப்பரா சுத்தி பார்த்தோம். நம்ம பண்ணைக்காடு முருகன் கோவில் அழகான கிராமம், பழைய காலத்து கிராமங்க, வேற லெவல். நமக்கு மேல இருக்கிற மலை கிராமங்கள் டவுன்ல கூட எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா? ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நம்ம நகராட்சி அலுவலகங்கள், தேவையான பேசிக் நெசசிட்டிஸ் எல்லாமே இருக்கு. மேல ஒரு சொர்க்கப்புரியே இருக்குன்னு தான் சொல்லணும். பண்ணைக்காடு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பேருக்கு தகுந்த மாதிரியே வந்து சுத்தி வந்து பண்ணை தோட்டங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. அழகான முருகன் கோவில் வேற லெவலுங்க. ஸோ நீங்க கொடைக்கானல் ஹில்ஸ் வந்தா ஒரு ஆஃப் பீட் ட்ரிப்பா நீங்க பண்ணைக்காடும் வந்து சுத்தி பார்த்துட்டு போங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from பண்ணைக்காடுங்க. See you.